உடன்பிறப்பே வா கூட்டத்தில் தேர்தல் வெற்றிக்காக திமுக தொண்டர்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மக்கள் ஆதரவு பெருக பொறுப்பும் கடமையும் கூடுகிறது என்றும் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது என்றும் அதனை காப்பாற்ற நாம் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் மேலும் உடன்பிறப்பே வா என்ற கூட்டத்தின் அடிப்படையில் நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு அரசாக திகழும் திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வரும் நிலையில் இப்படி ஒரு அரசு அமைந்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் 10 ஆண்டுகளாக பாடுபட்ட கழக தொண்டர்களின் அளப்பரிய உழைப்பே உங்களில் ஒருவனாக நான் என்றும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கான அடிப்படை காரணமாக அது அமைந்திருக்கிறது. அதை ஒருபோதும் மறந்ததில்லை. மக்களின் கோரிக்கைகளை கேட்பது போல கட்சியினருடைய மனக்குரலை அறிந்து கொள்வதற்காகத்தான் அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தொகுதி வாரியான நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது என்றும் கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அடிப்படையில் ஜூன் 1ஆம் தேதி அன்று மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி இந்த செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உடன்பிறப்பே வா எனும் கழக நிர்வாகிகள் மனம் திறந்த சந்திப்பின் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை அதில் பங்கேற்ற ஒவ்வொரு தொகுதியின் நகர, ஒன்றிய, பகுதிய போர் மற்றும் நிர்வாகிகள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர்களின் உணவுபூர்வமான அனுபவங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 600 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய கலைஞர் அவர்களுடைய தமிழ்நாடு மக்களின் மொழி, இன, சமுதாய முன்னேற்றத்துக்கான இயக்கமாக திமுகவை வளர்த்திருத்தார் என்றும் மேலும் அண்ணா தலைவர் கலைஞர் வகுத்த பாதையில் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பயணப்படுகிறார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாதை தெளிவானது என்றும் பயணம் உறுதியானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடையூறுகள், அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் கடமை கொண்டதுதான் தலைவர் என உடன்பிறப்புக்கு தற்போது இந்த கடிதம் வாயிலாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அந்த உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒவ்வொரு தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளையும் முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே இந்த கடிதம் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.